த மிச்சர் அப்படிங்கிற படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு சிஐஏ. அப்படி ஹீரோவோட மனைவி ஒரு வேலை விஷயமா லண்டன் போகணும். அப்படி போயிட்டு வர ஒரு 5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லண்டன் போகிறாங்க. அப்படி போன இடத்துல லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலில் ஒரு கேங்கோட தலைவன் ஹீரோவோட ஒய்ஃபை சுட்டு கொண்டுருவான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்து ஒரு சிஐஏ இல்லையா, அவர் வந்து அந்த தாக்குதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அவரோட மேல் அதிகாரிங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கேங்கில் ஒவ்வொருத்தவங்களையாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட உங்களோட தலைவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லலை அப்படின்னா அவங்கள கொண்டுருவார். அப்படி ஹீரோ ஒவ்வொருத்தவங்களையாக கொல்லும்போது அதில் ஹீரோவுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளாக என்ன, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்து ஹீரோ அந்த தலைவனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சி அவனை கொன்னாரா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தில் ஹீரோவுக்கு சண்டை போட தெரியாது, துப்பாக்கி எடுத்து சுடவும் தெரியாது. அப்படி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எப்படி அவ்வளோ பெரிய கேங் எதிர்த்து இவர் எப்படி அவங்கள கொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு பிரில்லியன்ட் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து பிளான் பண்ணி அவங்கள கொல்கிற விதம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இந்த படத்தில் வர ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக் ரெசரக்ஷன் படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த படத்தில் வர ஒரு சீன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எந்த படத்தோடது அப்படின்னு. மெக்கானிக் ரெசரக்ஷனில் ஜேசன் வந்து இந்த மாதிரி பில்டிங்கில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது உடஞ்சி ஒரு ஆள் கீழே விழுந்து அந்த ஆள் வந்து இறந்த மாதிரி ஒரு சீனை அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். அதாவது எல்லாரையும் நம்ப வச்சுருப்பார். அதே சீனை இந்த படத்துலேயே வச்சுருக்காங்க. ஆனால் இதில் அந்த ஆளை கொன்ன விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, ஹீரோ அந்த கேங்கில் ஒவ்வொருத்தவங்களே கொல்கிற அந்த விதம் வந்து கொஞ்சமாவது இந்த படத்தில் பார்க்கும்போது அது சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை தவிர இந்த படத்தில் வேறு எந்த ஒரு இடத்துலையும் சுவாரஸ்யமே இல்லை. அதுக்கான ரீசன் கூட இந்த நிறைய இடங்களில் இந்த படத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களோ அதே பர்ஃபார்மன்ஸை தான் ஹீரோவும் கொடுத்துருக்காரு. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பார்க்காத ஒரு புது விஷயம் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய படங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களே திரும்பவும் தூக்கி இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம். ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்.